இந்த சங்கீதத்திலிருந்து நாம் ஆண்டவரை தியானிப்போமா? இந்த தாவீது ராஜா கிரக்க பிரதிஷ்டையின் பாட்டாகிய தாவீதின் சங்கீதம்னு இதில் போட்டிருக்கு. அந்த தாவீது ராஜா ஆண்டவருக்காக அந்த பாட்டு அதை பாடியிருக்காரு. அதுதான் இந்த வசனம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உன்னை போற்றுவேன். ஆண்டவர் அவருக்கு எவ்வளோ அற்புதம் செஞ்சார் தெரியுமா? அவ்வளோ அற்புதம் செஞ்சிருக்கார். அவர் சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவர். அந்த ஆடு மேய்க்கிற அந்த தாவீது ராஜா அவர் தாவீது ராஜாவா ஆக்கிட்டார். அவர் எப்படி ஆக்கினார் தெரியுமா? அவர் கடைக்குட்டி பையன் இருந்தாலும் இந்த சாமுவேல் அபிஷேகம் பண்றதுக்கு ஈசாயிட்ட கேட்கும் போது எல்லா மகன்களையும் ஒருத்தங்களா விடுறாரு. அப்போ அந்த சாமுவேலையா இது ஆண்டவர் தெரிந்து கொள்ளல, இவன் ஆண்டவர் தெரிந்து கொள்ளலன்னு எல்லாரையும் விட்டுட்டாரு. கடைசியா இந்த தாவீது வந்தாரு. வேற ஏதாச்சும் உங்களுக்கு பிள்ளைங்க இருக்கான்னு கேட்கிறாரு ஈசாய் கிட்ட சாமுவேல். அப்போ அந்த ஈசாய் சொல்றாரு, எல்லாருக்கும் கடைக்குட்டியான ஒரு பையன் இருக்கான், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னார். அப்போ உடனே என்ன சொல்றாரு தெரியுமா? உடனே அந்த பையனை அழைச்சிட்டு வா அப்படின்னு இந்த சாமுவேல் ஐயா ஈசாய் தாவீதோட அப்பா கிட்ட சொல்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க, இந்த தாவீது ராஜாவை ஈசா என்ன பண்றாரு, ஆள் அனுப்பி அவரை அழைச்சிட்டு வர்றாரு. அழைச்சிட்டு வந்தோடனே ஆண்டவர் அந்த சாமுவேல் அவர்கிட்ட வந்தது. அப்போ சொல்றாங்க, ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் இந்த பையன்தான், இவனை தான் ஆண்டவர் அபிஷேகம் பண்ண சொல்றாங்களே அப்படின்னு சொல்றாரு சாமுவேல். உடனே அந்த தாவீதை அபிஷேகம் பண்ணி வச்சு ராஜாவா ஆக்கிட்டாங்க. அது அந்த மாதிரி ராஜாவா ஆக்கிட்டாங்க அவர் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்காரு. இந்த தாவீது ராஜா இவ்வளோ சங்கீதத்தை எழுதியிருக்காரு. ஆண்டவர் தாவீது ராஜாவை அவ்வளோ ஆசீர்வதிச்சாங்க. தாவீது ராஜாவை பற்றி பேசணும்னா நிறையா பேசிக்கிட்டே போகலாம். அவ்வளோ ஆசீர்வாதம் தாவீது ராஜாவுக்கு ஆண்டவர் கொடுத்தாங்க. அவங்க ராஜ்யத்தை எருசலேமில் 40 வருஷம் அரசாண்டார்னு வாசிக்கிறோம். அது மாதிரி ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக இருந்தார். அது மாதிரி நாமும் ஆண்டவருக்கு பிரியமா சாட்சியா தாவீது ராஜாவை போல கீழ்ப்படிந்து எல்லாவற்றுக்கும் நாம் ஆண்டவரை துக்கப்படுத்தாததற்கு அவருடைய கற்பனைகள், கட்டளைகள், நியமங்கள், நியாயப்பிரமாணங்கள் எல்லாவற்றையும் நாம் அறிந்து நாம் நிறைவேற்ற ஆண்டவர் சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்போமா?